ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசுவுக்காக, தேவராட்சியத்துக்காக, ஊழியத்துக்காக உங்களால் இயன்றதை செய்யுங்கள். உங்களால் இயன்றதை செய்யுங்கள். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மார்க் 14:8. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஆண்டவர் அந்த ஸ்திரியை குறித்து அப்ரிஷியேட் பண்ணி, மற்றவங்க இதற்கெல்லாம் இந்த பணத்தை நிறைய செலவழிக்கலாம்னு சொன்னபோது இயேசு சொன்னால் இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று குறிப்பிடுகிறார். ஏதாவது ஃபாதர் பர்க்மன் செய்ய தகப்பன் அப்போஸ்தலர் பரிசுத்தவான் பாடுறார், ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே ஜெபிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அழகாக பாடுறாங்க. ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும். 1800 இங்கிலாந்தில் 2 கால்கள் முடமான ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க வீல் சேர் தான் பயன்படுத்துவாங்க. வீல் சேருக்கு தான் சர்ச் போவாங்க. திருமணமாகவில்லை. வீட்டிலேயே முடங்கி கிடந்தார்கள். நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். ஒரு முறை அந்த மிஷனரி சர்வீஸில் ஒரு வார்த்தை கேட்டாள். இந்தியா தென் மாநிலத்தில் பெண்கள் படிப்பறிவில்லை, உடன்கட்டது ஏறுதல் இருக்கிறது, இப்படிலாம் சொன்னபோது அவங்களுக்கு கல்வி அறிவில்லை அப்படின்னு சொன்னபோது ஏதாவது ஒன்று செய்ய திட்டமிட்டாள். ஆமேன். பார்க்குற நண்பர்கள் எல்லாத்துலேயும் வாங்க ஆரம்பித்தா. அந்த நேரத்தில் சொந்த சகோதரன் ஜான் டக்கர் அந்த பகுதிக்கு மிஷனரி டாக்டராக புறப்பட்டு வந்தார். அவர் மூலமாக ஒரு சின்ன பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க சொன்னாங்க. அந்த பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியல. தனக்கு பிறந்தநாள் வந்தபோது பரிசு பொருட்கள் வேண்டாம், எனக்கு பொக்கே வேண்டாம், எல்லாம் பணமாக தாங்க, நான் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தென் மாநிலத்திற்கு, மாவட்டங்களுக்கு நான் இதை பணம் அனுப்ப விரும்புகிறேன் என்று சொல்லி நிறைய ஃபண்டரைஸ் பண்ணாங்க. ஒரு முறை கூட இந்தியா வரல. அவங்கள நடக்க முடியாது, ஃபிசிக்கல் சேலஞ்ச், வீல் சேரில் தான் அங்கேயும் போவாங்க. ஆரம்பத்தில் தோத்திரம் முதல்ல ஒரு ஆசிரியர் பயிற்சி பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. பிற்பாடு 1989 பாருங்கள், 1889 இவ்விதமாய் சாரால் டக்கர் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. இதுதான் இவ்வளோ பெரிய கல்லூரியாக இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கும் பாளையங்கோட்டையில் சாரால் டக்கர் கல்லூரி என்றால் மகளிர் கல்லூரி ஒரு மேன்மையானது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட் வருஷந்தோறும் படித்து போகிறார்கள். அதுக்கு காரணம் ஏதாவது ஒன்று இயேசுக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். நீங்கள் என்ன யோசித்திருக்கிறீர்கள்? ஜெபிக்கலாமே, கொடுக்கலாமே, ஊழியம் செய்யலாமே, ஏழைகளை தாங்கலாமே. ஹல்லேலூயா. ஏதாயிலும் இயேசுக்காக செய்யுங்கள். ஆண்டவர் பரிந்துரை செய்கிறார். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். உங்கள் வாழ்க்கை எப்படி? கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபமும் தகப்பனே, நாங்களும் எங்களால் இயன்றதை கர்த்தருக்கென்று செய்ய உதவி செய்யும். பெருங்கையாய் ஒரு சமூகத்தில் வரக்கூடாது. ஒரு ஆத்ம ஆதாயத்தோடு வர உதவி செய்யும். நன்மை கிருபை தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவர் கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.